என் செல்வங்களே, எலும்பு கூட்டை பார்த்திருக்கிறீர்களா? சில சயின்ஸ் எக்ஸிபிஷன் அல்லது சில வரைபடங்களில் நீங்கள் எலும்பு கூட்டை பார்த்திருப்பீர்கள் இல்லையா? அவைகள் நமக்குள்ளவே இருக்கிறது. பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டனே. நம் உடம்பிலேயே இருக்கிறது. ஆனால் அவைகளை பார்க்க சகிக்காது அவர்களை பார்த்தா. அதே போலத்தான் ரோபோட்களை பாருங்கள். அது கை கால்களையும் முக வடிவமைப்பையும் நம்ம சகிக்க முடியவில்லை. ஆனால் அதனுடைய செயல்பாட்டுகளை நாம் விரும்புகிறோம், கூர்ந்து கவனிக்கிறோம், ரசித்து பார்க்கிறோம். நமது எலும்பு கூட்டை பாருங்கள், ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள். எங்கேயும் போக வேண்டாம், நிலைக்கண்ணாடியை பார்க்க வேண்டாம். அதில் நீங்கள் உருண்டு பிறண்டு பார்த்தாலும் உங்களுடைய ஸ்கெல் பாடியுடைய உள்ளமைப்பு எலும்பு கூட்டை உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் இப்பொழுதெல்லாம் எதையுமே நாம் பார்க்க முடியாது, நம் கையால் ஆகாது என்று சொல்வதற்கு இல்லை. ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள். உள்ளே இருக்கும் உடம்புக்கு உள்ளே இருக்கும் அத்தனையும் படம் பிடித்து காட்டி விடுகிறது. அந்த நிலையில் நீங்கள் உங்களை பார்க்க வேண்டுமே ஆனால் எக்ஸ்ரேவை பாருங்கள். தாத்தா நம்ம கேட்குதுன்னு சொல்கிறீங்க, இப்போ எக்ஸ்ரேவில் பாருன்றீங்களே, என்ன பண்ணுறது? நம்மக்கிட்ட இருக்குதுன்றனால நம்ம உள்ளே இருக்க எலும்பு கூட்டு நம்மால் பார்க்க முடியாது. வேண்டுமென்றாலும் ஆர்டிஃபிஷியல் ஆண்டவனால் படைக்கப்பட்டதை பார்க்க முடியாமல் போனாலும் போய்விடும். ஆனால் மனிதனால் படைக்கப்பட்ட ஒரு ஸ்கில் மனிதன் ரோபோவை நம்மால் பார்க்க முடியும். மனித சக்தி எவ்வளவு வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது பார்த்தீர்களா? நமது எலும்பு கூட்டின் மேல் தசைகளை பிளாஸ்டிங் அது எலும்பு கூட்டின் மேல் நம்ம சதைகளை ஃப்ளஷை போட்டு நமது உடம்பை எவ்வளோ அழகாக கடவுள் படைத்திருக்கார் பார்த்தீர்களா? உள்ளே திறந்து பார்த்தால் அப்படி, இப்போ கலாட்டியில் பார்த்தாக்கா இப்படி, எக்ஸ்ரேவில் பார்த்தா அப்படி, நிலை கலாடியிலே பார்த்தால் இப்படி இருக்கிறோம். அதே போலத்தான் ஒரு காலம் வரும், இந்த ரோபோட்டுகளாக இருக்குது இல்லையா, அவைகள் மனிதனை விட மிகவும் அழகான வடிவத்தில் காணப்படுவான். அவர்களுடைய உடல் அமைப்பையும் உடல் அழகையும் எப்போ ரோபோவை பழக ஆரம்பித்தானோ அவனால் ரொம்ப மிகவும் அழகு வாய்ந்த ஒரு மனிதனாக மாற்ற முடியும். மனிதனால் பல விஷயங்களை செய்ய முடியும். அதற்கு தேவையான வலிமையையும் சக்தியையும் ஞானத்தையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். நாம் கடவுளுக்கு விரோதமாக எதுவுமே செய்யவில்லை. எல்லாம் அவர் சொன்னது நம்ம செய்யலாம், அவ்வளோதான். அவர் சொன்னது தான் நம்ம செய்ய மாற்றத்தா? நமக்கென்று உள்ள ஞானம் இல்லை, அவர் உயிர் இருக்கிறது, அதுதான் நமக்கு ஞானம். இதைத்தான் சொல்ல வருகிறது. பாருங்கள், நம்ம எல்லாம் எவ்வளவு அழகாக இருக்கிறோம். ஆனால் ரோபோட்டால் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இல்லை. எதுவுமே நம்ம அழகாக இல்லை என்று சொல்ல முடியாது. அது ஒரு அழகு, அது ஒரு அழகு. ஆனால் அந்த ரோபோட்டுகளுக்கு நீண்ட நாள் வாழ்வு இருக்கிறது. மனிதனால் இறைவனால் படைக்கப்பட்ட நமக்கு அவ்வளவு நாட்கள் நம்மால் வாழ முடியாது. நீங்கள் ஒரு ரோபோவாக வாழ விரும்புகிறீர்களா, ஒரு மனித உடலாக வாழ விரும்புகிறீர்களா? எல்லோரும் சொல்வார்கள், நானும் சொல்கிறேன், நாம் நீண்ட நாள் வாழக்கூடாது. வருபவர்களுக்கு நாம் இடத்தை கொடுத்துவிட்டு நாம் தப்பித்து விடலாம். இந்த உலகத்தில் கஷ்ட துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்க எந்த ஒரு மனிதனாலும் முடியாது.
நினைப்பதற்கே சந்தோஷமாக தெரியும். அனுபவிப்பதற்கு அனுபவிப்போருக்கு அது மிகவும் கஷ்டமாக இருக்கும். வாலிப வயதை போன்ற வயதான வயதில் நாம் நம்மால் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியாது. அதனால் இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடலாம். அவர் அப்பா பார்த்துருக்காரு நம்மலாம் எப்போ வருவோம் சொல்லிட்டு. நாம் யாரும் இறைவனுக்கு விரோதமானவர்கள் அல்ல. எல்லாமே அவர் விருப்பத்தின்படி தான் நடந்து கொண்டு வருகிறோம். அதனால் நம்மை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நமது இறப்பிற்கு பிறகு அவர் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தவறாக நினைத்து கொண்டு இருக்காதீர்கள். நாம் இருந்த உடனே வாசல் திறந்து இருக்கிறது, சம்மன்ஸுகள் காத்து கொண்டிருக்கிறது நம்மளை வரவேற்க. நாம் அங்கே போய் விடலாம். இந்த ரோபாவாக இருந்துக்கின்னு இங்கேயே சூடு சொரணை இல்லாமல் நோ ஃபீலிங் நோ ஃபீலிங் இன்னும் மற்ற எத்தனையோ இது இல்லாமல் அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நாம் போவோம். பேக் பண்ணலாமா? ரைட்.